ஒரு பக்கத்துல 4ஆம் இடத்தில் இருந்த சனி போச்சு, அப்ப நமக்கு தீபாவளி தான், பொங்கல் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கிற நேரத்துல விருச்சிக ராசிக்கு என்னாச்சு? குரு என்ற கிரகம் விருச்சிக ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை குரு கொடுத்துத்தான் ஆகணும். என்ன, பஞ்சமாதிபதி, தனஸ்தானாதிபதி. ஒட்டுமொத்தமா தொழில், லாபம், பாக்கியம், கடன் அடைப்பது, இழந்த வலிமையை பெறுவது, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ, எங்கெல்லாம் அவமானம் அடைந்தோமோ, எங்கெல்லாம் வம்பு வழக்கில் சிக்கி சீரழிந்தோமோ அங்கெல்லாம் இப்பொழுது நாம் சமநிலை. பாக்கியத்தில் 2 இனிப்பு கிரகம், 2 ஒளி கிரகம், ஒன்னு கோல்டு, இன்னொன்னு சுக்கிரன், இன்னொன்னு வெள்ளி. அப்பன்னா என்ன அர்த்தம்? எல்லா விதங்கள்லயும் பாக்கியம். திருமணம் ஆகலையா, வரன்கள் வரும். புத்திர பாக்கியம் இல்லையா, வரன்கள் வரும். இந்த மாதிரி வரிசையா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். என்ன சார் விருச்சிக ராசிக்கு ஏதாவது ஒரு மைனஸ் தேடி சொல்லுங்க சார் அப்படின்னா, நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். விருச்சிக ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கத்துல 4ஆம் இடத்தில் இருந்த சனி போச்சு, அப்ப நமக்கு தீபாவளி தான், பொங்கல் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கிற நேரத்துல விருச்சிக ராசிக்கு என்னாச்சு? குரு என்ற கிரகம் விருச்சிக ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை குரு கொடுத்துத்தான் ஆகணும். என்ன, பஞ்சமாதிபதி, தனஸ்தானாதிபதி, தனக்காரகனும் அவர் தான், தனஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அஷ்டம குருவா இருந்தது. என்னாச்சு? நிறைய இடங்கள்ல பணம் இல்ல. ஆனா பணம் இல்லைன்னு நான் சொன்னா நானே இல்லை. ஏன் அப்படின்னா, வரக்கூடிய கொஞ்ச நஞ்சமும் போய்விடும். அவர் ஏதோ ஒரு முதல் போட்டு ஒரு பணத்தை போட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம், அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்துமஸ் எல்லாம் வருதோ இல்லையோ, எப்போடா இந்த குரு பயிற்சி வரும்னு காத்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு தேன் மலை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குரு என்ற ஒரு கிரகம் இப்போ உச்சபலம். அப்போ அந்த பொன்னிற பார்வை அப்படிங்கிறது விசேஷ பார்வையாக ராசி மேல் வந்து விழுகிறது. திரும்பவும் இது போன்ற ஒரு நிலை கோச்சாரத்தில் இவர்களுக்கு வருவதற்கு இன்னும் 12 இயர்ஸ் பிரதர், 12 வருடம் காத்திருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் செவ்வாய் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருகிறது. வந்து என்ன பண்ணுது? ராசியை சமசப்தம பார்வையாக பார்ப்பது. பாவக புஷ்டி, பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கிறது. குரு 3ஆம் இடம் வெற்றியை பார்க்கிறது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொந்த வீட்டை பார்க்கிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டனை பார்க்கிறது. உபஜயஸ்தானம் 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது. இந்த பக்கம் பாக்கியஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம். லாபாதிபதி லாபத்துக்கு 11, ஜீவனாதிபதி ஜீவனத்துக்கு 11. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தொழில், லாபம், பாக்கியம், கடன் அடைப்பது, இழந்த வலிமையை பெறுவது, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ, எங்கெல்லாம் அவமானம் அடைந்தோமோ, எங்கெல்லாம் வம்பு வழக்கில் சிக்கி சீரழிந்தோமோ அங்கெல்லாம் இப்பொழுது நாம் சமநிலை, நடுநிலை, வெற்றி நிலையை எட்டி பிடிப்பது. யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேரமா ஒரு இடத்துல கரண்ட் கட்டு, எதுவுமே ஒர்க் பண்ணல, இன்வெர்டர் ஒர்க் பண்ணல, மோட்டர் ஒர்க் பண்ணல, ஃபேன், ஏசி எதுவுமே ஒர்க் பண்ணல. சடனா ஒரு கரண்ட் வந்தா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி வருமோ அதற்கு நிகரான பலன் எல்லா விஷயத்திலும், இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், லைஃப்
பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பூர்வீக இடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய அனுகூலங்கள், சம்பத்துக்கள் இதெல்லாம் நம்மை தேடி வருவது, தொழில்ல புது யுக்தி, வெளிநாட்டு பயணம். அதான் ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரு என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனம், 10க்கு 12 தான் 9ஆம் இடம். அப்போ இவங்களுடைய தனம், இவங்களுடைய வருமானம், வெளிநாட்டு பயணம், அங்க போய் கூட்டத்துல ஒரு ஆள் இல்ல பிரதர், நாங்கள் தனித்துவமான நபர்கள், விசேஷமான ஒரு பாண்டித்துவம், வித்தைகள், சாணித்தியம், டெக்னிக்கல் நாலேஜ், அப்டேட் இதெல்லாம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு இருப்பது. இதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பாக்கியத்தில் 2 இனிப்பு கிரகம், 2 ஒளி கிரகம், 1 கோல்டு, இன்னொன்னு சுக்கிரன், இன்னொன்னு வெள்ளி. அப்பன்னா என்ன அர்த்தம்? எல்லா விதங்கள்லயும் பாக்கியம். திருமணம் ஆகலையா, வரன்கள் வரும். புத்திர பாக்கியம் இல்லையா, வரன்கள் வரும். இந்த மாதிரி வரிசையா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். என்ன சார் விருச்சிக ராசிக்கு ஏதாவது ஒரு மைனஸ் தேடி சொல்லுங்க சார் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் ராகு. இதற்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா, சுகஸ்தானத்தில் ராகு சின்ன சின்ன உடல் உபாதைகள், இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ், அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். இடம், பூமி, வாகனம், வீடு, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் இருக்கிறார். மேலும் சூரியனே ராகுவுடைய நட்சத்திரமான மிதுன ராசி மண்டலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் டிராவல் செய்யக்கூடிய காலகட்டம். ராகுவுக்கு பூரண அதிகாரம் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வீடு, வாகனம்லாம் ஏதாவது ஒரு ரிப்பேர்னா ஆரம்பத்திலேயே அந்த ஒரு சின்ன பழுதை நீங்கள் சரிபிடித்து விடுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு கவச்சமாக, ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். வயதை அனுசரித்து உங்களுடைய அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள். மேலும் விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு என்னன்னா, களத்திரஸ்தானத்துல இவங்களே 7ல உங்களுக்கு செவ்வாய். அப்போ ஆஃபான ஹஸ்பண்ட் ஆன் ஆயிருவாரு. ஹஸ்பண்ட் பரபரப்பா இருப்பாரு, சுறுசுறுப்பா இருப்பாரு. களத்திர காரகன் சுக்கிரன் பாக்கியத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனால் பாக்கியம் உண்டு, ஆனா வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் எனர்ஜெட்டிக்காகவும், சுறுசுறுப்பாகவும், ஸ்பீடாகவும், டைனமிக்காகவும், ஒரு அதிரடியாகவும், அடாவடியாக இல்ல அதிரடியாகவும் கணவன் செயல்படுவார். உலகத்தில் அது பாசிட்டிவ் சிம்டமாக நல்லா ரசிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக மாதத்தின் தொடக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு 20 தேதிக்கு மேல் நல்ல ஒரு ஸ்பீடு பிடித்து விடுவார்கள். மெயினா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் அதற்குண்டான முழு முயற்சியில் இறங்கி விடலாம். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த ஸ்டமக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், பேக் பெயின், அப்பர் ஸ்டமக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தங்களது உடலை, ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓவராலா விருச்சிக ராசிக்காரர்கள் நோ அப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் ரொம்ப பிஸி, அந்த அளவுக்கு பரபரப்பு, சுறுசுறுப்பு. வெகு நாட்களுக்கு பிறகு திரும்ப இந்த மாதிரி ஒரு பீரியட் எப்போ வரும்ங்கிறது தெரியாது. பரிகாரம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அஷ்டமி, பௌர்ணமி திதிகள், நவமி திதிகளையும் கூட சேர்த்துக்கலாம். வாராகி, துர்கா, சௌமிய காளி, காளிகாம்பாள் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் அமர்ந்து புதன், சுக்கிரன்,
சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8 வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.